காலையில எந்திரிச்சு யூஸ்வலா ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சிருவேன். பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சிருவேன். எந்திரிச்சு என்னுடைய சமாதி மற்றும் யோகா பூஜை ஒரு நாள் விடாமல் தவறாது செய்கின்ற என்னுடைய தினசரி கடமை நீங்கன்னா பார்த்தா பூஜை, சிவ பூஜை ஒரு நாளும் தவறாது. அது பெருமான் அளித்த அருள், அவரே அளித்த அருளால தவறாத சிவ பூஜை முடிச்சுட்டு என்னுடைய திருப்பணிகள் வேலைகளை துவங்குவேன். காலையில எப்படி ஃப்ரெஷ்ஷா ஷார்ப்பா உடலும் மனமும் இருக்கோ அதே மாதிரி என்னுடைய பணிகள் முடிவதற்கு சில நேரத்துல இரவு 12 அல்லது 12 தாண்டியும் ஆகலாம். இந்த மொழிபெயர்ப்புகள் எல்லாம் முடிக்கிறதுக்கு இந்த மொழிபெயர்க்கிறது ஒரு அடிக்ஷன் மாதிரிங்க. இந்த சாஸ்திரங்களிலே ருசி கண்டு விட்டால் அது ஒரு அடிக்ஷன் மாதிரி, டைம் போறதே தெரியாது, தூக்கம் வராது. இதே பத்மாசனத்துல உட்கார்ந்து இந்த மொழிபெயர்ப்பு பணிகளை துவங்க ஆரம்பிச்சேன்னா நிறைய புத்தகங்கள், டிக்ஷனரிங்க, நிகண்டுகள், ஓலைச்சுவடிகள் இதெல்லாத்தையும் சுத்தி பரப்பி வச்சுட்டு உட்கார்ந்துருப்பேன். உடலாலும் மனதாலும் வலிமையும் ஆழமும் தீர்க்கமும் உடைய இந்த திருப்பணியை செய்வதற்கு தேவையான எல்லா சக்திகளையும் எனக்குள் பொழிந்து என் குருமார்கள் என்னை உருவாக்கி வைத்தார்கள்.